சர்வே டாக்கிஸ் நேயர்களுக்கு வணக்கம். நேர்காணலில் நாம் சந்திக்கிருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ஜெகதீஸ்வரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இப்போ உங்கள் மீதான அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் தாவேக்கா தரப்புல இருந்து, தாவேக்கா தொண்டர்கள் தரப்புல இருந்து முன்வைக்கப்படுது. நீங்க தாவேக்கால இருந்து விலகுறேன்னு அறிவிச்ச பிறகு பல குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுது. குறிப்பாக நீங்க ரவீந்திரன் துரைசாமியோடு சேர்ந்து பயணம் செய்வது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது. இன்னொரு புறம் நீங்க ஏற்கனவே திமுகவோட தொடர்புல தான் இருந்தீங்க. பல ரகசியங்களை தாவேக்காவினுடைய ரகசிய அஜெண்டாக்களை வந்து வெளியே சொல்லிட்டீங்க அப்படின்னு பல குற்றச்சாட்டு முன்வைக்கிறாங்க. நீங்க எப்படி பார்க்கறீங்க? நம்பர் 1, நீங்க கேட்டதுல ரவீந்திரன் துரைசாமி அவர்களோட நான் பழக்கத்துல இருக்கேன் அப்படிங்கிறது இல்லையா? பாலாஜிக்கு தெரிஞ்சிருக்கலாம், இல்ல தெரியாமல் இருக்கலாம். ஜெகதீஸ்வரன் வந்து எவ்வளவு வருடமாக அரசியல் விமர்சகராக அல்லது சமூக ஆர்வலராக இந்த களத்துல இருக்கேன் அப்படி உங்களுக்கு தெரியுமா? ஆமா, பல நிகழ்ச்சிகளை பார்த்திருக்கோம் நம்ம. பல நிகழ்ச்சிகள் நான் வந்து கிட்டத்தட்ட 2010 இருந்து இது என்னோட 15வது வருடம். 15 வருடங்களாக இந்த ஊடகங்களை நான் தொடர்ச்சியாக சந்திச்சு பேசிட்டு வந்திருக்கேன். ஒரு அரசியல் விமர்சகராக எனக்கு எல்லா கட்சிகளிலும் பழக்கம் இருக்கிறாங்க. நீங்க வந்து ஆளுங்கட்சியா இருக்கலாம், எதிர்கட்சியாக இருக்கலாம், எல்லா கட்சியிலும் நண்பர்களும் இருக்கிறாங்க. நம்ம வந்து ஒவ்வொரு நேரத்திலும் பல விவாதங்கள் நடக்கும். விவாதங்களை ரொம்ப கடுமையா நம்ம பேசிக்குவோம். ஆனா அது எண்ட் ஆஃப் த டிபேட் நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஓகேங்க வாங்கினேன் அப்படின்னு சொல்லி டீ சாப்பிட போவோம், காஃபி சாப்பிட போவோம், இப்படி எல்லாம் இருக்கும். ரவீந்திர துரைசாமி ஒரு அரசியல் விமர்சகர், நானும் ஒரு அரசியல் விமர்சகர், ரொம்ப மூத்த அரசியல் விமர்சகர். நெடுங்காலமாக அவர் வந்து இந்த களத்துல இருக்கார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அவர் வந்து ஒரு நட்பாக பல நேரங்களில் நாங்கள் பேசியிருக்கிறோம். பேசியிருக்கிறோம். இது தமிழக வெற்றி கழகத்திற்கு முன்னாடி இருந்தே, தமிழக வெற்றி கழகம் துவங்கியது 2024. ஜெகதீஸ்வரனுக்கு ரவீந்திரன் துரைசாமி பழக்கமானது வந்து 2015, 16 பழக்கமாயிட்டோம். எனக்கு கடன் ஞாபகம் இல்ல. பல விவாதங்கள்ல நாங்க வந்து எல்லா தொலைக்காட்சிகளும் பல விவாதங்களை சேர்ந்து பேசியிருக்கோம். சில நேரங்கள்ல எப்படி இருந்துச்சுன்னு ஃபீட்பேக் அவர்கிட்ட கேட்டிருக்கேன். தம்பி நல்லா பண்றீங்கன்னு அவரே சொல்லியிருக்காரு. அவருடைய கருத்துக்களுக்கு நம்ம சில நேரங்கள் மறுப்பு தெரிவிச்சு பேசியிருப்போம், சில நேரங்களில் வந்து ஆதரிச்சு பேசியிருப்போம். இதெல்லாம் இருக்கும். இது வந்து எளிதாக புரிந்து கொள்ளக்கூடிய, மூளை இருக்கக்கூடிய யாராலும் புரிந்து கொள்ள முடிய ஒன்றுதான் நான் பார்க்கின்றேன். ஒண்ணு, திமுகவுக்கு ரகசியங்களை கொடுத்தேன். அடுத்தது நான் வந்து ஆக்சுவலா என்னன்னு கேட்டீங்கன்னா, கேட்கறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சங்கடமா இருக்கும். அந்த ட்விட்டரை பாக்குறதே இல்ல. அது இந்த 2 நாளா பாவம் அவங்க ரொம்ப ஒரு பழைய போட்டோ ஒன்னு எடுத்து போட்டிருக்காங்க. அதாவது ஸ்டாலின் கூட நீங்க இருக்கிற மாதிரி ஒரு போட்டோ வந்து எடுத்து போட்டு நான் போட்ட போட்டோ அது நான் போட்ட போட்டோங்க. நான் போட்ட போட்டோ தானே. இப்ப கூட தமிழக வெற்றி கழகம் வந்த பிறகு கூட எடுத்து போட்டேன். அதை அப்பெல்லாம் ஃபயர் விட்டாங்க. அண்ணன் பாருங்கப்பா ஸ்டாலின் எல்லாம் பார்த்து பல கேள்விகள் எல்லாம் கேட்டிருக்கிறேன். ஃபயர் விட்ட பசங்க எல்லாம் இருக்காங்களே. நான் வந்து உன்னோட பொதுப்படுத்தலைங்க. இதுல உண்மையிலே தமிழக வெற்றி கழகத்துல நல்ல மனிதர்கள் நிறைய பசங்க இருக்கிறாங்க. உண்மையிலேயே வந்து விஜய் வெற்றி பெறணும் அப்படின்ட்டு உண்மையிலேயே அவர் ஜெயிக்கணும்னு நினைச்சு அவருக்காக போராடக்கூடிய எத்தனையோ நல்ல உள்ளங்களும் இருக்கு. எனக்கு இன்னைக்கு வரைக்கும் ஆதரிச்சு பேசக்கூடிய எத்தனையோ நல்ல உள்ளங்களும் இருக்கு. எதுவுமே புரியாத அரசியல் என்னன்னு தெரியாது சில தற்கொலைகளும் இருக்கத்தான் செய்கிறாங்க. அன்பார்ச்சுனேட்லி எல்லா கட்சியிலும் இருக்கிற மாதிரி இந்த கட்சியிலும் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கிறேன். திமுகவுக்கு ரகசியங்கள் என்ன ரகசியங்களை கொடுத்தேன் அப்படின்னு சொன்னா அது இதா இருக்கும். இன்னொன்னு, இப்போ ரகசியங்கள் தலைமையோட ரகசியங்களை வந்து நான் கொடுக்கணும் இல்லையா? தலைமையில பேசுற இல்ல தலைமையில எடுக்கிற சில முடிவுகளை நான் சொல்லணும் இல்லையா? நம்பர் 1, நானே சில பேட்டிகளை சொல்லியிருப்பேன், நீங்க பார்த்திருப்பீங்க. இது வரைக்கும் விஜய் அவர்களை நான் சந்திச்சதே கிடையாதுன்னா, எதற்கும் யாரோ ஒருத்தர் போட்டிருந்தாரா, நீங்க தான் அம்பேத்கர் விழாவில நீங்க தான் 2வது சீட்ல உட்காந்துருந்தீங்களே, 3வது சீட்ல உட்காந்துருந்தீங்களே அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாராம். நல்லவேளை இவங்க என்னன்னா, நீங்க தான் கோட்டு படம் பாத்தீங்களா, தலைவர் நீங்க பார்த்ததுல எப்படி சொல்லுவீங்கன்னு கேட்பாங்க போல இருக்கு. அடுத்து ஜனநாயகம் பார்க்க போறீங்கல்ல, அதுல தலைவர் ஒருவர் நீ பாப்பீல்ல அப்படின்னு கேட்பாங்க போல இருக்கு. அதனால சந்திப்புங்கிறது இப்ப நம்ம 2 பேரும் பேசுறோம்ல, இதான் சந்திப்பு. நீங்க ஆன்லைன்ல இணைய வழியாக நம்ம 2 பேரும் சந்திக்கிறோம், பேசுறோம். அதுதான். அந்த மாதிரியான உரையாடல்ங்கிறது எங்கேயுமே நிகழ்ந்தது கிடையாது. சோ எனக்கு விஜய் அவர்களுடைய போன் நம்பர் இல்ல வந்து யாராவது என்கிட்ட கொடுத்து நீங்க சார் உங்க தகவல்லாம் சொல்லுவாருப்பா, தகவலாம் சேகரிச்சுப்பான்னு சொல்றதுக்கும் யாரும் இல்லை. 2வதாக புஷியானந்த் அவர்கள் பெரும்பாலான நேரங்களில் போன் எடுக்க மாட்டாரு. அவருக்கு தேவையான சில நேரங்கள்ல பேசுவாரு. இது நீங்க இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க, எப்பயாவது ரொம்ப ரேரா தான் அவர் பேசுவாரு. அது ஒண்ணு. என்னோட சிங்கிள் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் இல்ல செய்தித்தாளோட சிங்கிள் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் என்னைக்குமே ஜான் ஆரோக்கியசாமி மட்டும்தான். ஜான் ஆரோக்கியசாமி வந்து பல இடங்கள்ல பல விஷயங்களை வளருவாரு. அவரோட ஆடியோலாம் வந்துச்சு, நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க. அது எப்பயுமே அவர் இயல்பான ஒன்றுதான். ஆனா அவர் என்கிட்ட ரகசியங்களை சொல்லுவாரா, இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் நான் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லுவாரான்னா யாருக்கு அவர் நிச்சயமா சொல்ல மாட்டார். அது எவ்வளவு சந்தேகம் இருக்குன்னு அவங்க சொல்லும் பொழுது யார்கிட்ட சொல்லுவாரா, சொல்ல மாட்டார். இந்த கட்சியில வேற யார் பொருளாளர்னு ஒருத்தர் இருக்காரு, ஏன் இருக்காருன்னு தெரியாம ஒருத்தர் இருக்காரு. அவர்கிட்ட இது வரைக்கும் நான் முதலாக புஷியானந்த் அவர்களை ஒரு பில்டிங்ல சந்திக்கும் பொழுது நான் பொருளாளர்களையும் சந்திச்சோம். ஏன்னா அந்த விஜய் அவர்கள் கொடுத்த கேஸ் பத்தி அந்த டீடைல்ஸ்லாம் நாங்க கேட்கறதுக்காக பேசணும். அதுதான் அவரை ஒரு தடவை சந்தித்தது. அதற்கு பிறகு அரசியல் பயிலரங்கத்துல சேலத்தில் நடந்துச்சு. அப்ப நான் பார்த்தேன். அவருக்கு ஒரு வணக்கம் வச்சு அவர் திரும்ப வணக்கம் கூட வைக்கல. அவருக்கு இன்னும் யாரும் தெரியுமா தெரியாதான்னு கூட தெரியல. அந்த நிலையில தான் அவர் இருக்காரு. அதற்கு பிறகு அவருக்கு ஒரு தடவை 2 தடவை முயற்சி பண்ணேன். நான் இந்த ஜனவரிக்கு கடைசியில முயற்சி பண்ணேன். போன் பண்ணி முயற்சி பண்ணேன். எனக்கு ஏன் பொறுப்பு போடலன்னு எனக்கு தெரியலன்னு சொல்லி சொன்னேன். அவர் போனே எடுக்கல. அப்புறம் ஒரு தடவை எடுத்தாரு. நான் என்னன்னு பாக்குறேங்கன்னாரு. அதற்கு பிறகு என்ன விட்டுருங்கன்னு சொல்லிட்டு விட்டுட்டார்.
ஒட்டுமொத்தமாக நான் பொருளாளர்கிட்ட பேசுனதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு தடவை அல்லது மேக்ஸிமம் அவர் ஒரு தடவை பார்த்து 2 தடவை பார்த்திருக்கேன், ஒரு தடவை பேசியிருக்கேன். இப்ப இந்த தலைமை பொறுப்புல இருக்கின்ற இவர்கள் யாராவது ஜெகதீஸ்வரன் இந்த தகவல்லாம் இந்தா நீ வச்சுக்கோ, இதெல்லாம் போய் திமுக கிட்ட சொல்லுன்னு சொன்னாங்கன்னா சொல்லிருக்கலாம். எனக்கு எந்த தகவலுமே தெரியாது, நான் எந்த தகவலை கொண்டு போய் நான் சொல்லுவேன் யார்கிட்டயாவது, ரைட்டா? இன்னொன்னு, அப்படி என்ன தகவல் கொடுத்து இப்ப திமுக வந்து அது தெரிஞ்சுக்கிட்டு இப்ப என்ன ஸ்ட்ராட்டஜி பண்ணிட்டாங்க முதல்ல? ஒரு பயங்கரமான ஸ்ட்ராட்டஜி பண்ணிட்டாங்க. அந்த ஸ்ட்ராட்டஜிய திமுக தெரிஞ்சதை தடுத்துட்டாங்களா ஏதாவது? நான் வந்து ஒரு ஒரு பயங்கரமான சுற்றுப்பயணம் போறதா இருந்தேங்க. அது பாருங்க நீங்க. நீங்களே வந்து உங்க ஆட்கள வச்சு லீக்டு நியூஸ் குடுத்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு தேவையான ஆட்கள வச்சு, செய்தியாளர்கள வச்சு, "எப்பா இந்த செய்திய கசிய விடு." இன்னைக்கு முதற்கொண்டு ஒரு ஒரு பத்திரிகையில ஒரு கசிய விட்டுருக்காங்க. இன்னைக்கு ஆமா, இன்னைக்கு காங்கிரஸும் கூட இன்னைக்கு பாஜகவோட ஒருபோதும் கூட்டணி இல்லை. அது இல்ல. அது கூட விடுங்க. இன்னைக்கு காங்கிரஸும் தாவேக்கும் கூட்டணிக்கு போகின்றது. ராகுல் காந்தியை மீட் பண்ணிட்டாங்கன்னு ஒரு 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 இத ஒரு ஸ்டோரி பிளான் பண்றாங்க. ஏன்னா விஜய் அவர்கள தொடர்ச்சியா ஓகே. ஏமாத்திட்டே இருக்கணும்ல. சார் பாருங்க சார் அவங்க வந்துருவாங்க சார். இந்த கூட்டணில இருந்து அவங்க வரப்போறாங்க சார். விசிக வரப்போகுது சார். காங்கிரஸ் வரப்போகுது சார். கம்யூனிஸ்ட் வரப்போகுது சார். இவங்க எல்லாரும் வரப்போறாங்க சார். நம்ம தான் சார் ஆட்சி பிடிக்க போறோம். அவர் ஏமாத்திட்டே இருக்கிறதுக்கு இந்த மாதிரி பிளான்டட் ஸ்டோரீஸ்க்கான வேலைகளை ஒருத்தர் தொடர்ச்சியா பார்த்துட்டே இருக்காரு. நம்ம அந்த மாதிரி ஏதாவது நம்மகிட்ட ஸ்டோரிஸ் கொடுத்து இதெல்லாம் பிளான் பண்ணுங்க சொன்னாங்களோ அதுவும் கிடையாது. நீங்க தான் கசிகிற செய்திகளும் சரி, அபிஷியலான நியூஸ் எதுவும் வராததும் சரி, எல்லாமே நீங்க தான் பொறுப்பு. அப்போ இந்த செய்திகளை என்கிட்ட வந்து யாராவது கொடுக்கறதுக்கு சோர்ஸ் முதல்ல இருக்கணும். அந்த சோர்ஸ் யாரும் கிடையாது. இன்னொன்னு, இந்த செய்திகளை கொண்டு போய் ஜெகதீஸ்வரன் சேர்க்கறதுனால அவனுக்கு ஏதாவது ஒரு பிரயோஜனம் இருக்கணும். அவனுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது எந்த செய்தியை நான் போய் யார்கிட்ட சொல்ல முடியும்? இல்ல இதுல வந்து உங்களுக்கான முக்கியத்துவம் தாவேக்கால இல்ல அப்படின்றதா அதிருப்திக்கான காரணமா? இல்ல வேற ஏதாவது காரணங்கள் இருக்கா? இல்லங்க. முக்கியத்துவம் இல்லன்னா, நான் இந்த பேட்டிய பாலாஜி நான் வந்து ஜனவரி 31 இல்ல ஜனவரி 30ஆம் தேதியே குடுத்திருக்கணும். எனக்கு வந்து கடுமையான மன உளைச்சலை ஏற்படுத்திய தினங்கள் அவையெல்லாம். அந்த வாரம் முழுக்க நான் கடுமையான மன உளைச்சலை நான் வந்து ஓப்பனா சொல்றேன். இதுல என்ன இருக்கு? ஏன்னா நம்ம 1 வருஷம் நம்ம ஒரு ஒரு ஒருத்தருக்காக பேசி, ஒருத்தருக்காக களமாடி, கஷ்டப்பட்டு எல்லாமே பண்ணியிருக்கோம். ஆனா, அதற்கு குறைந்தபட்சம் நான் அங்கீகாரம் கூட கேட்கலங்க. இந்த காரணத்திற்காக நீங்க ஒதுக்கப்பட்டீர்கள் அப்படிங்கிற பதில் வந்ததா? ஜெகதீஸ்வரன் டேய் நீ இத பண்ணிட்டடா வெளிய போடா. அப்படி சொன்னீங்களா? சொல்லலைல்ல. அதுதான் இன்னைக்கு வரைக்கும் கேட்கிறேன். என்ன காரணம்னே தெரியாத அளவிற்கு இருக்கும்போது தான் ரொம்ப நான் ஏன்னா அந்த பொதுச் செயலாளர் இருக்கக்கூடியவர்ட்ட நான் வந்து ஜனவரி கடைசி வரைக்கும் பேசியிருக்கேன். நான் நடுவுல ஒரு விவகாரம் நடந்தது. இந்த மாநாட்டை விமர்சிச்சு பேசினேன்னு ஒரு பிரச்சனையாச்சு. அதற்கு பிறகு எல்லாம் பேசணும். காம்ப்ரமைஸ் ஆனோம். அதற்கு பிறகு பல விவாதங்களுக்கு நான் அனுப்பிச்சு வச்சிருக்காரு. அவரே புகழ்ந்து பேசியிருக்காரு. நீங்க ரொம்ப நல்லா பண்றீங்க சார்ன்னு பேசியிருக்காரு. நல்லா பேசிட்டு இருந்தவங்க போது, திடீர்னு என் கூட டிராவல் பண்ணவங்களுக்கு வெவ்வேறு பொறுப்புகள் குடுக்குறாங்க. எனக்கு மறுக்கப்படுது அப்படிங்கும்போது, அதுக்கு காரணமா சொல்லணும்ல. ஓகே இந்த காரணத்துக்காக உன்ன வெளிய அனுப்புறேன். உன்ன ஒதுக்குறேன். இல்ல நான் நீக்கிட்டேன் உன்ன. இந்த காரணத்துக்காக இப்ப எல்லா கட்சியிலும் எழுதுவாங்கல்ல. இந்த கட்சிக்காக அவர் அடிப்படை பொறுப்பிலிருந்து நீக்கப்படுகிறார். லெட்டர் ஏதாவது குடுத்தாரா? விஜய் கையெழுத்து போட்டு குடுத்தாரா? அதுவும் கிடையாது. அப்போ என்ன காரணம் இன்னைக்கு வரைக்கும் சொல்லல. இப்ப இப்ப எவனோ உருட்டுறான்னு நீங்க சொல்றீங்க. இந்த இந்த மாரி காரணம். இப்ப இந்த காரணத்துக்கு கூட ஏதாவது வேலிடான ரீசன்ஸ் ஏதாவது இருக்கா? அவர்ட்ட பேசினாரு. இவர்ட்ட ரவீந்திரன் துரைசாமிட்ட பேசினா, அப்ப நான் அவன்ட்ட சொல்றேன். ஜான் ஆரோக்கியசாமியை இந்த களத்துக்கு கூட்டிட்டு ஜான் ஆரோக்கியசாமி தான் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்டா இருக்காரு. ஜான் ஆரோக்கியசாமிய இந்த களத்துல கூட்டிட்டு வந்தது யாரு? மாற்ற முன்னேற்ற அன்புமணிக்கு சேர்த்து விட்டது யாரு? ரவீந்திரன் துரைசாமி. இன்னைக்கு வரைக்கும் ரவீந்திரன் துரைசாமி அவர் பேசாம இருக்காரா? இல்ல சீமான்ட்ட ஜான் ஆரோக்கியசாமி பேசாம இருக்காரா? சீமான் வந்து கொள்கை தலைவராக பெரியாரை ஏற்க முடியாதுன்னு சொல்லிட்டு பெரியார் அவள் எழுந்து பேசும் பொழுதும் ஏன் வந்து தமிழக வெற்றி கழகம் சார்பில் இருந்து ஒரு அறிக்கை கூட வரல? ஏன்னா ஜான் ஆரோக்கியசாமி முதல்ல வந்து எனக்கு சீமானோட அவரே சொல்றாரு. நான் சீமானுக்கு தாங்க என்னோட விசுவாசம் என்னைக்குமே இருக்கும். அவர் தாங்க எனக்கு தலைவர். விஜய் எல்லாம் தலைவர் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காரு. இன்னைக்கு சொல்லிட்டு இருக்காரு அவரு. அவர் இப்பதான் எப்பயுமே அப்படிதான் சொல்றாரு. அப்ப அவர் என்ன பண்ண போறீங்க நீங்க? உங்களோட குடும்ப ரகசியங்களை முதற்கொண்டு ஆடியோல லீக் பண்ணி விட்டாரு திரு ஜான் ஆரோக்கியசாமி. அவருக்கு மேல என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? இந்த கட்சி 2% கூட தாண்டாதுங்க. ரவீந்திரன் துரைசாமியாவது 4% 6% ஏதோ கதை சொல்லிட்டு இருந்தாரு. 2% தாண்டாதுங்க. யார் சொன்னது யாரு? ஜான் ஆரோக்கியசாமி. இந்த ஜான் ஆரோக்கியசாமியை பக்கத்துல வச்சுட்டு கொஞ்சம் குழாவுறீங்க நீங்க. புஷியானந்த் குறித்து அவ்வளவு அவதூறு பேசினாரு. அவர் எப்படியாவது கட்சியை விட்டு கட்டம் கட்டி தூக்கணும்னு எவ்வளவு வேலை பார்த்தாரு. அவர் நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? அவர் பக்கத்துல வச்சு கொஞ்சிட்டு இருக்கீங்க. துரோகம் நீங்க வந்து துரோகம் செஞ்சவன பக்கத்துல வச்சு கொஞ்சி குழாவுறீங்க. பல கட்சிகள் மாறி மாறி வந்தவன் எல்லாம் மேடை ஏத்துறீங்க. கட்சிக்காக உழைத்த ஒருத்தரை வந்து நீங்க எப்படி காலி பண்றதுன்னு கடைசி வரைக்கும் நாங்க மறந்து கூட எதிர்கட்சிகளையோ இல்ல வந்து ஆளுங்கட்சியோ பேசிட மாட்டோம். கட்சிக்குள்ள இருக்கிற ஒருத்தரையும் எப்படி காலி பண்ணி அனுப்புறதுன்னு ஒரு வேலை பார்த்தீங்கன்னா அது என்ன இதுவான கட்சி அது? இது வரைக்கும் எல்லாத்தையும் ஒவ்வொருத்தரா அவனை கட்டம் கட்டு, இவனை கட்டம் கட்டு. அடுத்து நான் ஒரு லிஸ்டே சொல்ல முடியும். நீங்க எவ்வளவு பேர் புலம்பிட்டு இருக்காங்கன்னு என்னால சொல்ல முடியாது. வேண்டாம் பாவம் அவங்க எல்லாம். உள்ளுக்குள்ள போய் மாட்டிக்கிட்டு முழிச்சிட்டு இருக்கிற தலைமை பொறுப்புல இருந்து முழிச்சிட்டு இருக்கிற ஆட்கள் எல்லாம் எனக்கு தெரியும். அவங்க எங்க போய் என்னென்ன பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஊடகத்துல இருக்கோம். அப்படி இருக்கும் பொழுது நீங்க வந்து ஒரு ஒரு பதிலும் ஒரு நியாயமான பதில் கூட கிடையாது. ஒரு ஜஸ்டிஸ் கிடையாது. ஆனா தவறு செய்யறவன பக்கத்திலேயே வச்சுக்கிட்டு அவனே தூண்டி விட்டு வேலை செய்யறவன நீங்க வந்து புகழ்ந்து வச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா இது என்ன விதமான ஒரு கட்சி இது?
இதுல இப்போ நிர்வாக ரீதியாக பிரச்சனைகளை பல இடங்கள பார்க்கிறோம். குறிப்பாக வந்து ரோட்லயே வந்து மாவட்ட தலைவர்களுக்கு மத்தியில வந்து அடிச்சுக்கிறது, இல்ல வந்து இவர் என்ன ஓரங்கட்டுறாருன்னு சொல்லி வீடியோ எல்லாம் நம்ம பல வீடியோக்கள் தவிர்க்க தரப்புல இருந்து பார்க்க முடிஞ்சுச்சு. அப்போ இந்த பிரச்சனைகள் நிர்வாக ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்றது பல கட்சிகள் இருக்கு. தாவேக்கால இருக்கிறத மட்டும் ஏன் அத வந்து எக்ஸாகரேட் பண்ணி சொல்றீங்க? அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குல்ல. அத எப்படி பார்க்கிறது நம்ம? இல்லங்க. அதாவது இந்த கட்சியில இருக்கின்ற பெரும்பாலான நிர்வாகிகள் எங்கிருந்து வந்தாங்கன்னு கேட்டீங்கன்னா, மக்கள் இயக்கம். விஜயோட ம், ரசிகர் மன்றம், ரசிகர் ம், மன்றத்திலிருந்து மக்கள் மன்றம், ம். அப்புறம் மக்கள் இயக்கமாக மாறி அவங்க தான் மாவட்ட செயலராக இருக்காங்க. நீங்க மாவட்ட செயலாளர்கள் மாதிரி பல பேர் நான் சொல்றேன் இல்லையா? எனக்கு அப்பொழுது சொல்லப்பட்டது, மக்கள் இயக்கமாகவே நிர்வாகிகளாகவே லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க. 7,00,000 பேர் இருக்காங்க, 9,00,000 பேர் இருக்காங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அப்ப எல்லாத்தையும் நீங்க அக்காமடேட் பண்ணணும்ல. ஆனா இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, பல இடங்களில் நீங்கள் வந்து அந்த நிர்வாகிகள்லாம் அடிச்சு காலி பண்ணிட்டு, அவங்கலாம் துரத்தி விட்டுட்டு, வேற சம்பந்தமே இல்லாத நிர்வாகிகள், இன்னும் சொல்லப்போனா திமுகவோட நிர்வாகிகளா எடுத்து உள்ள போட்டு வச்சிருக்காங்க. சில இங்க சென்னையில் மாவட்டத்துல சொல்றேன். ஏன்னா, ம், அவருக்கு ம். வந்து வேறு சில பிரதிபலன்கள் கிடைக்குது. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நான் வந்து வேற ஓகே. விஷயங்கள் செஞ்சுகிட்டு, கடுமையாக அவருக்காக விஜய்க்காக கஷ்டப்பட்டு உழைத்து, அவரே சொன்னார் இல்லையா? போஸ்டர் ஒட்டி, உண்மையிலே எந்த மாவட்ட செயலர் போஸ்டர் ஒட்டான்னு தெரியல. ஆனா இந்த பசங்கலாம் ஒட்டாங்க. யாரெல்லாம் இன்னைக்கு ஓரங்கட்டு பட்டிருக்காங்களோ, அவங்கலாம் வந்து அவ்வளவு கஷ்டப்பட்டு போஸ்டர் ஒட்டி, சைக்கிள் ஓட்டி எல்லா வேலையும் பண்ணவங்கள முழுக்க ஓரங்கட்டிட்டு, நாங்க வந்து புதிய புதிய ஆட்கள எடுத்து போடுறோம். நிர்வாகிகள எடுத்து போடுறோம். கட்சியில பல இடங்கள்ல அது நடந்துகிட்டு இருக்கு. அப்ப அவர் கேள்வி கேட்பான்ல, 20 வருஷமா நான் உழைச்சிருக்கேன். நான் அவரோட முதல் படத்துல இருந்து வேலை பார்த்துட்டு இருக்கேன். முதல் படத்துல இருந்து உழைச்சிட்டு இருக்கேன். எனக்கு நீ ஒரு ம். அங்கீகாரம் கொடுக்காம, நீ வந்து புதுசா இன்னைக்கு ஒருத்தன் வந்தான், அவன் ஏதோ உனக்கு காசு குடுத்தாங்கிறதுக்காக நீ குடுக்குற அப்படின்னா, அப்ப அவன் சண்டை போட தானே செய்வான். அப்ப அவனுக்கு அது கோவம் இருக்கு. நியாயமான கோவம் தானே அது. அப்போ நீங்க நீங்க வந்து பேச்சு மட்டும் என்ன பேசுறீங்க? ஹெலிகாப்டர்ல இருந்து யார் இறங்கி வந்தாலும் கூட பொறுப்பு குடுக்க மாட்டேன்னு சொல்லி சொன்னீங்க. அது பல பேருக்கு குடுக்கல. ஓகே. ஆனா இன்னைக்கு உங்க மேடையில உட்கார்ந்து இருக்கவங்க யாருங்க? மேடையில வந்து இவர் இவர் என்னைக்கு போஸ்ட் ஒட்டினாரு? மேடையில உட்கார்ந்து இருக்கிற இன்னைக்கு ஆட்கள்லாம் எத்தன போஸ்ட் ஒட்டினாங்க? எத்தன படத்துக்கு போய் பாலாபிஷேகம் பண்ணாங்க? எத்தன கட் அவுட் வச்சாங்க? இவங்கலாம் அவங்களோட கேட்டகரி எலிஜிபிலிட்டி அதானே. அது சரியா தவறாங்கிறது வேற. நீங்க கட் அவுட் வைக்கிறீங்களா? கட் அவுட் வைக்கலாங்கிறது வேற. ஆனா அதுதானே நடந்துச்சு. அப்போ நான் பேசுறது ஒண்ணு, செய்வது ஒண்ணா அப்படி பண்ணினீங்கன்னா, நீங்க மாவட்டத்துல இந்த பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். நீங்க அதற்கு தான் ஒவ்வொரு கட்சியிலயும் ஒரு அமைப்பு செயலாளர் ஒருத்தர் இருப்பார். இப்ப நான் வந்து லோக்சபா கட்சி நடத்தினேன்னா, எனக்கு வந்து என் பொதுச் செயலாளரும், என் அமைப்பு செயலாளரும் தான் ரொம்ப முக்கியமான தூண்கள். பொதுச் செயலாளர் என்னோட எல்லா பிரச்சனைகளையும் பார்த்துக்குவார். என்னோட அமைப்பு செயலாளர் மாவட்ட கட்டமைப்பு எல்லாத்தையும் பார்த்துக்குவார். மாவட்டம் இருக்கிற பிரச்சனை எல்லாம் ஃபேஸ் பண்ணுவார். தேவைப்பட மாவட்டத்துக்கு பயணிப்பார். உங்க கட்சியோட அமைப்பு செயலாளர் யாரு? தமிழக வெற்றி கழகத்தோட அமைப்பு செயலாளர் யாரு? அமைப்பு செயலாளர் போஸ்டிங் இருக்கா? எல்லாமே நான் தான் பார்த்துக்கணும். மாலையெல்லாம் எனக்கே வாங்கிக்கணும். சால்வையெல்லாம் எனக்கே வாங்கிக்கணும். வர பரிசு பொருட்கள்லாம் எனக்கே வரணும். அப்படின்னு சொன்னா, அது எப்படி வந்து நீங்க இப்ப சால்வ் பண்ண முடியும்? ஒரே ஒருத்தர் தான் எல்லாத்தையும் பார்ப்பாரு. அவர தாண்டி இங்க எதுவுமே நடக்காது. அப்படின்னு அப்படின்னு ஒரு கட்சி செயல்பட்டுட்டு இருக்கும் பொழுது, அந்த பிரச்சனைகள் அந்த வரத்தான் செய்யும். அந்த ஒருவர் புசி ஆனந்தா? ஆமா, புஷியானந்த் தான். இதுல என்ன ம். ஓப்பன் ஆன்சர் தானே இது. அதை இயக்குபவராக ஜான் ஆரோக்கியசாமி. ஜான் ஆரோக்கியசாமி வந்து அவர் இந்த கட்சியை வந்து ஃபுல் கண்ட்ரோல்ல வச்சிருக்காரு. புஷி ஆனந்த் தேவைப்பட்டது இவங்க 2 பேர் சேர்ந்து எப்படி இந்த கட்சியை நடத்திட்டு போகணும் அப்படின்னு தான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க 2 பேர் சேர்ந்து. இல்ல இந்த அ நடைமுறை பிரச்சனைகள வந்து விஜய் பார்க்கிறாரா? அவரு கண்காணிக்கிறாரா? அப்படின்ற பல கேள்விகள் இருக்கு இல்லையா? நாட்டுல நடக்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு குரல் கொடுக்கிறாரு. ஆனால் கட்சியில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு அவர் அவர் பார்க்கிறாரா? பார்க்கலையான்ற ஒரு கேள்வி இருக்குல்ல? நிச்சயமா இருக்குங்க. அவர் பார்க்கணும் அப்படிங்கிறதான் எதிர்பார்ப்பு. அவர் பார்ப்பார். ம். ஏன்னா அவர முதல்லயாவது சினிமா கமிட்மெண்ட்ஸ் இருந்துச்சு. அதுல ஒரு பிஸியா இருப்பாரு. உண்மையிலேயே வந்து உச்சபட்ச நடிகர். அவர் அதுக்காக கடுமையாக நேரங்களை செலவிடக்கூடிய பணிகள் இருந்துச்சு. அதெல்லாம் ஒத்துக்கிறோம். மாற்று கருத்தே இல்ல. ஆனா, இப்போ இந்த ஷூட் முடிஞ்சு அவருக்கு 2 மாசம் ஆயிடுச்சு. இப்ப நான் கூட நான் நான் முதல்ல வந்து 2 மாசம் ஏன் வெயிட் பண்ணேன்னு கேட்டீங்கன்னா, ஓகே தலைவருக்கு இந்த செய்தி போகும். ஏன்னா, இன்னைக்கு வந்து சொல்ற நெறைய பேர் என்ன வந்து திட்டுறாங்கன்னு சொல்றீங்க இல்லையா? அன்னைக்கு ஒரு ஆயிரக்கணக்கான தம்பிகள் வந்து எழுதுனாங்க எனக்காக. உண்மையிலேயே நான் இன்னைக்கு திட்டுறவங்கள கூட நான் ஒண்ணுமே பெருசாவே எடுத்துக்கல. அவங்களுக்கெல்லாம் கோவம் ரொம்ப நியாயமான கோவம் தான். என்னண்ணே இப்படி நீங்க ஆதரிச்சு பேசிட்டு, நீங்க வந்து இப்படி மாறுறீங்களே அப்படின்னு சொல்லி நான் இப்பயும் சொல்றேன். தம்பி நான் பேசுறது எல்லாமே நடந்த நிகழ்வு தான் பேசுறேன். வெளிப்படையாக நடந்த நிகழ்வு. ஏன்னா ரகசியங்கள் ஒண்ணுமே இல்ல. நான் ஏதோ ரகசியமா ஒரு விஷயம் நடந்துச்சு. அத நான் உன்ட்ட சொல்றேன். இல்ல. வெளிப்படையாக நடந்த விஷயங்கள் தான் சொல்றேன். ஆமா அன்னைக்கு வந்து அவ்வளவு பேர் எழுதுனாங்க. எழுதும்போது கூட நான் எதுக்கு வெயிட் பண்ணேன்னா, சரி எப்படி இருந்தாலும் கட்சி தலைவர் அவருடைய அவருடைய பார்வைக்கு போகும். இவ்வளவு பேர் ட்வீட்ஸ் எழுதுறாங்க. அவரை கோட் பண்ணி தான் அவரை டாக் பண்ணி தான் எழுதுறாங்க. அப்படி எழுதும்போது நிச்சயமாக ஒரு பார்வைக்கு போகும். அவர் வந்து அதற்கான சரியான பதில் கொடுப்பார் அப்படின்னு நான் வெயிட் பண்ணேன். சரி ஷூட்டிங் பிஸியா இருந்தாரு. மே மாசம் முடிஞ்சிருச்சு. இப்ப கூட எழுதுனாங்க. இப்ப கூட ஒரு 4, 5 பசங்க வந்து எழுதுனாங்க. டெய்லி என்னுடைய டிஎம்ல வந்து கேட்பாங்க. ட்விட்டர் டிஎம்ல வந்து கேட்பாங்க. அண்ணா என்ன ஆச்சு? ஏதாவது மாறுச்சா? ஏதாவது மாறுச்சா? நாங்க தலைவர் வரைக்குமே டிஎம் பண்ணிட்டு இருக்கோனே. என்னது நிர்வாகிகள்ட்ட பேசணுமோ பேசுறோனே. ஏதாவது மாறுச்சா? மாறுச்சான்னு கேட்டே இருப்பாங்க. சரி அட்லீஸ்ட் இப்பயாவது அவர் பார்த்திருப்பாரு. யாராருக்கெல்லாம் பிரச்சனை இருக்கு. ஏங்க தேனியில ஒரு பொண்ணு வந்து விஷம் குடிச்சிருன்னு சொல்லுச்சுங்க. அதுக்கப்புறம் அது யாரோ தடுத்தாங்க. அதுக்கு பிறகு அது பெரிய வீடியோ போட்டுச்சுங்க. தேனியில அவ்வளவு அக்கிரமம் நடக்குது, அநியாயம் நடக்குது. நான் இன்னும் தலைவர நம்புறேன்னு சொல்லிட்டு பெரிய வீடியோ போட்டுச்சுங்க. என்னங்க ஆச்சு அந்த பொண்ணு? சத்யான்னு நினைக்கிறேன் அந்த பொண்ணு பேரு. என்ன 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 பண்ணாரு விஜய்?
விஷம் குடிச்சிருன்னு பொண்ணு வந்து சொல்லிட்டு உங்களுக்காக நான் 20 வருஷம் உழைச்சிருக்கேன்னா இன்னைக்கும் அவர் பேரை சொல்லிதான் அது சேவ் பண்ணிட்டு இருக்கு. அது இன்னைக்கும் அன்பு வச்சு சேவ் பண்ணிட்டு இருக்கு. அவருக்கு நீங்க என்ன பண்ணீங்க அந்த பொண்ணுக்கு? கூப்பிட்டு கேட்டீங்களா அட்லீஸ்ட்? இல்ல யார் மூலியமாவது என்னப்பா நீ ஏதோ ஒரு மூலியமா தொடர்பு நான் டைரக்டா ஃபோன் பேச முடியாது உன்ட்ட. வேற ஒருத்தர் மூலியமா எனக்கு எனக்கு வந்து நம்பிக்கைக்குரிய ஒரு ஆள் மூலியமா, என்னோட நண்பர்கள் மூலியமா என்னாச்சுன்னு பார்த்துட்டு வந்து ஏதாவது சொன்னீங்களா? இந்த பொண்ணுக்கு ஏதாவது நிவாரணம் கொடுத்தீங்களா? தீர்வு சொன்னீங்களா? எதுவுமே சொல்லலையே. இப்படி பல பேர் வந்து போகும் பொழுதெல்லாம் அதெல்லாம் பத்தி எனக்கு எந்த விதமான அக்கறையும் இல்லைன்னு ஒருத்தர் இருக்க முடியாதுல்ல. ஃபுல் டைம் ஆன பிறகு, முழு நேர அரசியல்வாதியா ஆன பிறகும் ம். அப்படித்தான் செயல்பட்டு இருக்க முடியாது. அதுதான் நான் சொல்றேன். அது மாற்ற வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஏன்னா, நீங்க இதெல்லாம் ஒண்ணுமே இல்லங்க. இந்த கட்டமைப்பு பிரச்சனைகள், ஜெகதீஸ்வரனோ இல்ல வந்து மற்றவர்களோ ஒரு ஒரு இஷ்யூவே இல்லங்க. ஒரு லார்ஜர் ஸ்கீம் ஆஃப் திங்ஸ்ல. நாளைக்கு நீங்க சட்டமன்றத்துக்கு போறேன்னு சொல்றீங்க. நீங்க ம். சட்டமன்றத்துல போய் மக்களோட பிரச்சனைகள பேச போறேன்னு சொல்றீங்க. அப்ப நீங்க எப்படி இத அட்ரஸ் பண்ணுவீங்க? ஏங்க, கட்சி உங்களுக்கு என்னங்க கத்துக் குடுக்குது? கட்சி வந்து கட்டமைப்பு ரீதியாக இவ்வளவு சேலஞ்சஸ் ஏன் குடுக்குதுன்னா, நாளைக்கு நீ ஒரு கட்சிய நீ சரியா நிர்வகிச்சுனா, ஒரு குடும்பத்த நிர்வகிச்சுனா கட்சிய நிர்வகிக்கலாம். கட்சிய நிர்வகிச்சுனா நீ வந்து நாளைக்கு ஒரு நாட்ட நிர்வகிக்கலாங்கிறதுக்கான ஒரு பாலபலம் தான் கட்சி. ஆனா கட்சி பத்தியே நான் வந்து எதுவுமே யோசிக்க மாட்டேன்னு சொல்ற ஒருத்தர் நாளைக்கு எப்படி நாட்ட நிர்வகிப்பாரு? இதுல நீங்க சரியா சொன்னீங்க. அதாவது அ நானோ, இல்ல வந்து கட்சியினுடைய கட்டமைப்போ, அதெல்லாம் கூட பிரச்சனை இல்ல. நாட்டை ஆள்கிற போது தான் இங்க பிரச்சனை வருது அப்படின்றப்போ, அவங்க அரசியல் ரீதியாக அடுத்த கட்ட நகர்வுகளுக்கு போயிட்டே இருக்காங்க தாவேகா. குறிப்பா நாளைக்கு கூட வந்து காவலர் அஜித்தினுடைய படுகொலையை கண்டிச்சு நாளைக்கு சென்னையில ஆர்ப்பாட்டம் அறிவிச்சிருக்காங்க. அந்த ஆர்ப்பாட்டத்துல விஜய் பங்கேற்க போறாரு. முதல் அ ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்க போறாருன்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. அப்போ அரசியல் ரீதியாக தாவேகா ஸ்ட்ராங் ஆயிட்டே இருக்கு. ஒரு பெரிய எதிர்பார்ப்பை உருவாக்கிட்டே இருக்கு. இன்னைக்கு கூட பாஜக அமித்ஷா சொல்கிற போது கூட வந்து நெறைய பேர்ட்ட கூப்பிடுவோம்னு சொல்றாங்க. அதுக்கு 100% இல்ல 1000% வந்து பாஜகவோட கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்றாங்க தாவேகா. சோ ஒரு 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 பொலிட்டிக்கல் பவராக மாறிட்டே இருக்காங்க நாளுக்கு நாள் அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப அந்த விஷயத்த நம்ம எப்படி எடுத்துக்கிறது? இல்லங்க நான் அதுதான் எதிர்பார்க்கிறேன் நானும். ஸ்ட்ராங் ம், ஆகுங்கன்னு தான் சொல்றேன். செயற்குழு கூட்டத்துல ம், பரந்தூர் மக்களுக்கு தேவை என்றால், நான் மக்களை அழைத்துக் கொண்டு தலைமைச் செயலகம் போவேன்னு சேலஞ்ச் பண்றாருல்ல. அத செயல்படுத்துங்க. நீங்க வந்து வாய்ச்சொல் வீரராக இருக்காதீங்க. நீங்க செயல்பாட்டுக்கு கொண்டு வாங்க. நீங்க சொல்ற ஒவ்வொரு விஷயத்திலயும் உறுதியா நில்லுங்கன்னு தான் சொல்றோம். ஆனா, நீங்க என்ன பண்றாங்க? நீங்க சொன்னீங்கல்ல, இப்ப ஸ்ட்ராங் ஆயிட்டே இருக்குன்னு சொல்றீங்கல்ல. நீங்க அதுல மாசத்துக்கு ஒரு ஈவென்ட் மாரி தான் வேல பார்க்குறாங்க. ஓகே. அஜித்குமார் பிரச்சனை ம், வந்தது. அஜித்குமார் பிரச்சனை தீவிரமாக பேசப்பட்ட பொழுது, அத ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணான்னு சொல்றாங்க. நாங்க வந்து அந்த வழக்குலயும் சேர்ந்துக்கிறேன்னு சொல்றாங்க. நீங்க இது ம், மாதிரி ஆயிரக்கணக்கான பிரச்சனைகள் இங்க இருக்கு. அஜித்குமார் பிரச்சனை ஒரு பிரச்சனை, ம், முக்கியமான பிரச்சனை. கையில எடுக்கிறீங்க சந்தோஷம். ஆயிரக்கணக்கான பிரச்சனைக்கும் நீங்க அட்ரஸ் பண்ண வேண்டிய அவசியம் ஆயிரக்கணக்கான அட்லீஸ்ட் நூற்றுக்கணக்கான பிரச்சனைக்கு அட்ரஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குல்ல. நீங்க உங்க மாவட்ட செயலாளர்கள முடுக்கி விட்டு அந்தந்த ஊர்களில் இந்தந்த பிரச்சனை கையில எடுங்கப்பா. நான் தேவைப்பட்ட நேரத்துக்கு நான் வர்றேன். நான் அப்படின்னு சொல்றது தானே சரியாக இருக்கும். நீங்க பலமா இருக்கு, பலமா இருக்குன்னா, நீங்க நெறைய சர்வேஸ்லாம் நம்மளும் போடலாம். 30 ம். தாண்டிட்டோம், 42 தாண்டிட்டோம், 58க்கு போயிட்டோம், 110க்கு கூட போயிட்டோம்னு கூட சொல்லலாம். உண்மையிலேயே மக்கள் என்ன பேசுறாங்கன்னு ஒண்ணு இருக்குல்ல. மக்களோட எதிர்பார்ப்பு என்ன? நீங்க ஒண்ணும் இல்லங்க. அக்டோபர்ல நம்ம அ பார்த்ததற்கும், இன்னைக்கு ஜூலைல பார்க்கிறதுக்கும் இந்த கட்சி வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறதா, வீழ்ச்சி அடைந்திருக்கிறதாங்கிறது நீங்க உங்க மனசு தொட்டு பாருங்க. நான் அன்னைக்கு அந்த கட்சியோட என்ன எதிர்பார்ப்பு வச்சுட்டு நான் உள்ள போனோம். ஒண்ணும் இல்ல நான் இப்ப இது கூட நாளைக்கு சொல்லுவாங்க. சர்மிளா டாக்கீஸ்க்குலாம் ஒரு பேட்டி குடுத்துட்டாரு. இவர் வந்து பாருங்க அப்படிம்பாங்க. சர்மிளா டாக்கீஸ்க்கு முதலா மேடம் என்ன பேட்டி எடுக்கும்போது, அவங்க வந்து வரவேற்றாங்க. விஜய் வரட்டும். விஜய் மாதிரியான ஒரு மாற்று சக்திகள் வரணும். நீங்க வந்து ஒரு பெரியார் கொள்கை தலைவரா ஏற்பாருன்னு நான் நம்புறோம். ஏன்னா, அப்போ ஒரு மாநாடெல்லாம் நடக்காத நேரம். முதல் பிப்ரவரில ம், இந்த கட்சி ஆரம்பிச்சது. ஏற்கனவே அவர் சொல்லியிருக்காரு. ம், பெரியாரை படி, அம்பேத்கரை படி, காமராசரை படிங்கிறாரு. அவர் ஒரு மாற்று சக்தியா வரட்டும். திமுகவிற்கு மாற்று சக்தி இங்க தேவைப்படுகிறது. அவசியமாக இருக்கின்றது. பாஜக எதிர்க்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்படி சொல்லி தான் நெறைய பேருங்க. நீங்க வந்து பெரியாரிஸ்ட்டாக இருப்பவர்கள், திமுகவை ஆதரிப்பவர்கள் கூட அவர் மேல ஒரு பெரிய நம்பிக்கைய வச்சாங்க. அப்பா பெரியார கொள்கை தலைவர பிடிச்சிட்டாருப்பா. சரியான ஒரு ஒரு இடத்த நோக்கி போயிட்டு இருக்காரு. பெரியார் அங்க இதுக்கு போயிட்டாரு. திடலுக்கு போயிட்டாரு. சரியான பாதையில பயணிக்கிறாருன்னு எவ்வளவோ வரவேற்றவர்களை எனக்கு தெரியும். நீங்க சொல்றீங்கல்ல, இவங்கலாம் வந்து ஊப்பியா இருக்கிறாங்க. அவங்களே ம். வந்து வரவேற்றவர்கள் எனக்கு தெரியும். அவர்கள் என் நண்பர்கள். அதையும் எனக்கு பெருமையாவே சொல்றேன். ஆனா நீங்க அத பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா, இல்ல அதெல்லாம் நான் பயன்படுத்திக்கவே மாட்டேன். இன்னைக்கும் வந்து பாஜகவை இல்ல நான் அந்த அந்த வரவேற்கிறேன். நம்பிக்கையெல்லாம் இன்னைக்கு பொய்யா இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? ஆமாங்க. அதான் சொல்றேன்ல. ஏன்னா, நீங்க அதுதான் சொல்றேன்ல. நீங்க அந்த நம்பிக்கைக்கு நீங்க உண்மையா செயல்பட்டுருக்கீங்களா? அதுதான் அதான் கேள்வி. ஒரு நம்பிக்கை வைக்கிறோம். ஓகே. பல பிரச்சனைகள் ஒரு களம் இருக்கு. நீங்க மாற்று கருத்து வரலாங்க. திமுக பரந்தூர் வேணும்னு சொல்லலாம். இவர் பரந்தூர் வேண்டாம்னு சொல்லலாம். ஆனா செயல்பாட்டுக்கு நீ வந்தியா? வரலையா? நீ களத்துல இறங்கி போராடினியா? இல்லையா? திமுக ஒரு 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 தவறு செய்யுதுன்னு நீங்க சுட்டிக்காட்டி பேசுறீங்கல்ல. அப்ப அதற்கு மாற்றாக நான் இந்த விஷயத்த செய்றேன் களத்துல. அறிக்கைகள்ல இல்ல. களத்துல நான் செஞ்சேன். அப்படின்னு செஞ்சீங்கன்னா, மக்கள் வந்து ஓகே. அவர் வந்து சும்மா பேசலங்க. அவர் களத்துல நிக்கிறாரு. அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவர்களுக்கு கூடுதலாக வரும். மாணவர்கள் வாக்குகள் அவருக்கு அபரிதமா இருக்கு. நான் இப்பயே சொல்றேன். பெரிய வாக்கு வங்கிங்கிறது இருக்கு. ஆனா, அந்த மாணவர்களுக்கு, அந்த மாணவிகளுக்கு விஜய் என்ன ப்ரப்போஸ் பண்றாரு? என்ன செய்ய போறாரு?
அது ஒரு கேள்வி இருக்குல்ல. நீங்க எல்லாரும் என்ன சொல்றாங்க, வீட்டுல ஒரு ஓட்டு இருக்கு. அந்த ஓட்டு வந்து அந்த ம், அந்த பசங்க வந்து அப்பா, அம்மாவுக்கு ஓட்டு போட வைப்பாங்க. அப்பா, அம்மா திரும்ப ஒரு ம், கேள்வி கேட்பாங்கல்ல. எதுக்கு ஓட்டு போடணும் நீங்க சொல்லு. எனக்கு 2 காரணம் சொல்லுன்னா, என்ன காரணம் சொல்லுவாங்க இந்த பசங்க? விஜய் நல்லா நடிச்சிட்டார். ஜனநாயகன் படம் சூப்பரா இருக்கு. கோட்டு படம் சூப்பரா இருந்துச்சுன்னு சொல்லுவாங்களா? அது அது இதுக்கு பொருந்தாதுல்ல. அரசியல் களத்துக்கு அது பொருந்தாதுல்ல. அப்போ அதற்கு நீங்க கடுமையாக வேலை செய்ய வேண்டும்ங்கிறதா என்னுடைய ஒரு வ இதா இருக்கு. ஒரு பார்வையாக இருக்குது. இன்னொன்னு இன்னைக்கும் வந்து பாஜகவோட கூட்டணியில ரொம்ப சந்தோஷம் வரவேற்கிறோம். ஆனா, பாஜகவோட கூட்டணிலன்னு சொல்லும்பொழுது, அதிமுகவோட கூட்டணின்னு ஏன் சொல்ல மறுக்கிறீங்க? இல்ல அட்லீஸ்ட் ஓகே. உங்களுடைய ம், கனவு, ம், ஆசை அதிமுக, பாஜக பிரிஞ்சு வரட்டும் அப்படிங்கிறது ஆசையா கூட இருக்கலாம். நீங்க இப்படி ஒரு வார்த்தை சொல்லுங்க. என்டிஏ கூட்டணிக்குள்ள இருக்கின்ற கட்சிகளோட கூட்டணி இல்லைனாலும் சொல்லுங்க. என்டிஏ ம், கூட்டணி பிரிஞ்சிச்சுன்னா வேற. அது ஓகே தானே. என்டிஏ கூட்டணிக்குள்ள ம், அதிமுக பிரிஞ்சிருச்சுன்னா அது வேற. என்டிஏ ம், கூட்டணிக்குள் இருக்கும் கட்சிகளுடன் கூட்டணி இல்லை. என்டிஏ கூட எந்த ம், காலத்திலும் கூட்டணி இல்லை. அது சொல்ல வேண்டியதுதானே. அதுதானே ஸ்ட்ராங் பாயிண்ட். ம், ஏங்க இந்த ம், செயற்குழுல சொன்னதுக்கும் முன்னாடி சொன்னதுக்கும் எந்த மாற்றமும் வேறுபாடும் கிடையாது. அன்னைக்கும் திமுக பாஜக எதிர்த்தார். இன்னைக்கும் திமுக பாஜக எதிர்க்கிறார். அதுல அதுல நிற்கிறார். சந்தோஷம். வரவேற்கிறோம். ம். பா அதிமுக உள்ள போயிருச்சுல்ல. நீ இன்னமும் உங்கள ஏமாத்திட்டே இருக்கிறாங்களா? அதிமுக வந்துருங்க, காங்கிரஸ் வந்துருங்க, அ விசிக அதுவும் வந்துருங்க. முதலமைச்சர் வேட்பாளர் விஜய் தான் அப்படின்றப்போ, வேற எந்த கட்சிகளும் வரமாட்டாங்கல்ல இயல்பாகவே. இல்லங்க வரமாட்டாங்க. அப்புறம் எதுக்கு மறுபடியும் மறுபடியும் வந்து அதிமுகவ நீங்க பேச மறுக்கிறீங்க? அதிமுக வந்து ஒரு ம், ம், தீர்ப்பு குடுத்துட்டாங்க. அதிமுக இன்னைக்கு மும்முனை போட்டுன்னு சொல்றீங்கல்ல. மும்முனை போட்டுன்னு சொல்லிய பிறகு, நீங்களே உங்க மும்முனை போட்டுன்னு சொல்லிய பிறகு, மும்முனை போட்டியில அதிமுகவை வீழ்த்தாமல், அடிக்காமல் நாங்கள் எப்படி அதிமுகவை தாண்டி வரப்போறோம்? எதிர்க்கட்சியாகவோ, இல்ல ஆளுங்கட்சியாகவோ எப்படி வரப்போறோம்? அப்போ இது ம். இது ஸ்ட்ராட்டஜியா? இதெல்லாம் ஒரு ஸ்ட்ராட்டஜியா? அதிமுக ஊழல் குறித்து எங்களுக்கு ஒரு பார்வை இருக்கு. ஆனால் அதிமுக ஊழல் குறித்து நாங்கள் பேச மாட்டோம். அப்பதான் அந்த அதிமுக வாக்கு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, அதிமுக டச் பண்ணாம இருந்தா அதிமுக வாக்குகள் விழும். இது புது புது லாஜிக்கா இருக்கு. அப்ப திமுகவை அடிக்காம இருங்க, திமுக வாக்குகள் வந்துரும். பாஜக அடிக்காம இருங்க, பாஜக வாக்குகள் வந்துரும். 100% வாக்குகள் எடுத்துட்டு போயிரலாமே. எதுக்கு அடிக்கிறீங்க? வித்தியாசமான சில ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் முன்வைக்கிறாங்க. எனக்கு புரியல. ஏன்னா என்னோட என்னோட அரசியல் அறிவுக்கு புரியல. ஆனா இது சொல்லும் பொழுது அட்லீஸ்ட் அதிமுக உங்களுக்கு ஆசையாக இருந்தால் கூட என்டிஏ கூட்டணியில் இருக்கும் கட்சிகளுடன் இன்று இன்று இல்ல என்டிஏக்குள் நாங்கள் என்றும் என்னைக்கும் போக மாட்டோம் அப்படிங்கிறத நீங்கள் உறுதிப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டிய அவசியம் இருக்கு. நான் உன்னை நம்புறேன். ஆனா பாஜக எந்த காலத்திலும் போக மாட்டாருன்னு நான் நம்புறேன். அந்த முழு நம்பிக்கை தாவேக்கள் இருக்க ஒட்டுமொத்த நபர்களுக்கும் இருக்கிறது. ஏன்னா அந்த நம்பிக்கை உடஞ்சிருச்சுன்னா இட் வில் பி பொலிட்டிக்கல் சூசைட் ஃபார் விஜய். அரசியல் தற்கொலையாகத்தான் முடியும் என்பது தமிழக வெட்டுக் கழக தோழர்களுக்கு நல்லா தெரியும். இன்னொரு பக்கம் நீங்க அதிமுக அடிக்கலன்னு கேட்கிறப்போ, ஐடியாலஜிக்கலாவும் இப்ப அறநிலைத்துறை குறித்து ஒரு சர்ச்சை எழுது. அது வந்து வெறும் திமுக அறநிலைத்துறைனா திமுக சார்ந்து மட்டுமே அத பார்க்க முடியாது இல்லையா? அப்ப அறநிலைத்துறைன்றது ஒரு துறை இருக்கு. அது அது மூலியமா கல்லூரிய கட்டியிருக்காங்க. கல்லூரியில வந்து எல்லா மக்களும் படிக்கிறாங்கன்றப்போ, அதுக்கான கருத்துக்களும் ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் சொல்றப்போ, தாவேக்கனுடைய அதனுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கு? இப்ப பெரியார் பற்றி சீமான் இழிவுபடுத்துகிற போது, அங்க என்ன நிலைப்பாடு இருக்கு? திருப்பரங்குன்ற இஷ்யூல அப்போ தாவேக்காவினுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்குன்ற ஒரு எதிர்பார்ப்பு ஐடியாலஜிக்கலா தேவைப்படுது இல்லையா? அதெல்லாம் வந்து விஜய் கிட்ட சொல்றாங்களா? இல்ல வந்து யாராவது வேண்டான்னு மறுக்கிறத ஒரு ஸ்ட்ராட்டஜியா ஃபாலோ பண்றாங்களா? இல்லங்க சொல்லணுங்க, சொல்லணும். அறநிலைத்துறை குறித்து உங்களுடைய பார்வை என்ன? பாஜக சொல்ற மாதிரி பாஜக நான் சொல்றது பாஜக அதே கொள்கை எடுக்கிறேன்னு இல்ல. பாஜக சொல்ற மாரி நீங்க கோயில விட்டு எல்லாம் வெளிய போங்க. அறநிலைத்துறைக்கு என்ன வேலை அப்படின்னு சொல்ல போறீங்களா? இல்ல திமுக மாதிரி அறநிலைத்துறை தான் இந்த கண்ட்ரோல்லாம் வச்சுக்கணும். அறங்காவலர் மூலியமா தான் நடக்கணும்னு சொல்ல போறீங்களா? அப்படிங்கிறத கிளாரிஃபை பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு. ஏன்னா, ஒரு எதிர்க்கட்சி தலைவர் அது குறித்து பேசும்பொழுது உங்களுடைய கருத்துக்கள் என்ன? இப்ப ஒண்ணும் இல்ல. முறபக்தர்கள் மாநாட்டுல அவங்க போட்டதற்கு அந்த கட்சியுடைய கொள்கை பரப்பு செயலாளர் வந்து ஒரு பதிவு எழுதினாரு. அதற்கு பிறகு இந்த செயற்குழு தீர்மானங்கள்ல கூட என்னைக்கும் நாங்க வந்து பெரியார் அண்ணாவெல்லாம் நாங்க இகழ்றத நாங்க ஏத்துக்க மாட்டோம்னு சொல்லிட்டு நீங்க பேசுறீங்க. ஓகே வரவேற்கிறோம். ஆனா ஒவ்வொரு நேரத்திலும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும்பொழுது உங்களுடைய ஸ்டாண்ட் என்ன? நீங்க ஒண்ணும் இல்ல நீங்க இடஒதுக்கீடு குறித்து கூட இன்னைக்கு வரைக்கும் தாவேக்கு என்ன பேசியிருக்கு? இடஒதுக்கீடு குறித்து ஓகே 10.5 ஏற்கிறோமா எதிர்க்கிறோமா? அருந்ததியர் உள் இடஒதுக்கீடு ஏற்கிறோமா எதிர்க்கிறோமா? இதெல்லாம் நீங்க பேச வேண்டிய நேரம் இருக்கு. பேச வேண்டிய அவசியம் வந்து விட்டது. நீங்க போய் அங்க நின்னுட்டு வட மாவட்டங்கள்ல நின்னுட்டு என்ன பேசுவீங்க? பத்தரை நாங்க ஆதரிக்கிறோம்னு சொல்லுவீங்களா? எதிர்க்கிறோம்னு சொல்லுவீங்களா? நீங்க வந்து தென் மாவட்டங்கள்ல போய் பத்தரை ஆதரிக்கிறோம் எதிர்க்கிறேன்னு சொல்லுவீங்களா? அருந்ததியர் உள் இடஒதுக்கீடு சரியானதுன்னு சொல்லுவீங்களா? சுப்ரீம் கோர்ட்டோட பார்வை சரின்னு சொல்லுவீங்களா? இல்ல நீங்க என்ன சொல்ல போறீங்க? என்ன அதுக்கு மாற்றுத் திட்டங்கள் வைக்க போறீங்க? நீங்க வந்து உடனே ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து எல்லாம் பார்த்துக்கலாம்பீங்க. ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுங்க. உங்களுடைய பார்வை என்னவாக இருக்கிற போகிறது? நீங்க ம், பத்தரைய ம், ஆதரிக்கிறீங்களா? எதிர்க்கிறீங்களா? இல்ல இது வந்து இல்ல டேட்டாவா எங்கள்ட்ட இருக்கு. பத்தரை வந்து குடுத்ததுனால வன்னியர்களே பெருசா பாதிக்கப்படுறாங்க. அவங்க வந்து 12, 13 போயிட்டு இருந்தாங்க. அப்படின்னு முன்வைக்க ம், போறீங்களா? ம், அப்படிங்கிறத அந்த கிளாரிட்டி உங்கள்ட்ட வேணும். எல்லா இஷ்யூஸ்லயும் வேணும். எல்லாமே ம், பேசித்தான் ஆக வேண்டும். பேசாமல் நீங்க கடந்து விடலாம் என்று நினைத்தால்
மக்கள் அதற்கெல்லாம் பதிலடி கொடுப்பார்கள். ஏன்னா 2 கட்சி பேசுது. இப்ப வந்து யாருமே பேசாம தவிர்த்துட்டாங்கன்னா பிரச்சனையே இல்ல. பத்தரை குறித்து திமுக பேசுறதில்ல, அதிமுக பேசுறதில்ல. அவங்கலாம் கடந்து போயிட்டாங்கங்க. அத பாத்துக்கலாம்னா பிரச்சனையே இல்ல. யாருமே பேச வேண்டிய அவசியம் இல்ல. ஆனால் மற்றவர்கள் பேசும்பொழுது நீங்களும் பேசித்தான் ஆக வேண்டும். ஒவ்வொரு விஷயத்திலும் உங்கள் நிலைப்பாட்டை சொல்லித்தான் ஆக வேண்டும். இதுல இந்த வாய்ஸ் ஆஃப் காமன், ஆதவ் அர்ஜுனா, இப்ப பிரஸ்டீஜ் பாலிகன்ல அதுக்கு தனியா ஒரு அலுவலகம் போட்டு ஒரு ஐடி கம்பெனி மாதிரி ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அவங்களுடைய அந்த ஒர்க் என்னவாக இருக்கு? அங்க கட்சி நிர்வாகிகள் போய் பார்வையிடுறாங்க. அது ஒரு எழுச்சியாக பார்க்கப்படுது. அ அது அது நம்ம அந்த சினரி நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க? இல்லங்க. அவங்க ஸ்ட்ராட்டஜிக்கல் டீம் வாய்ஸ் ஆஃப் காமன் அப்படிதான் வந்து சைன் பண்ணியிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா, அப்பொழுது ம், பார்க்கும்பொழுது கான்ட்ராக்ட்லாம் சைன் பண்றாங்க. டிவிகேயும், வாய்ஸ் ஆஃப் காமன்ஸும் சைன் ம், பண்றாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவங்க வந்து தமிழக வெற்றிக் கழகத்திற்காக வேலை செய்பவர்கள் தான். அவங்க முதல்ல வந்து பிகே டீம்னு சொல்லி சொன்னாங்க. பிகேவே ரெக்ரூட் பண்றாருன்னு சொல்லி சில ம். பிடிஎஃப் ஃபைல்ஸ்லாம் வந்துச்சு. அதுக்கு பிறகு பிகே ஃபைல்னு சொல்லி சொல்லிட்டாரு. அப்ப ஆதவ அர்ஜுனாவுடைய டீம் தான். ஆதவ அர்ஜுனா வந்து ஒரு 40 பேர் வரைக்கும் ரெக்ரூட் பண்ணிருக்காங்க அப்படின்ட்டு அங்க இருக்கிற பசங்க சொல்றாங்க. 40 பேர் வரைக்கும் நாங்க இருக்கோம்னு சொல்லி சொல்றாங்க. அவங்க வந்து மெயினா அந்த கான்ஸ்டிடுவன்சி விஷயங்கள்லாம் எடுக்கிறோம். நிறைய வந்து சோஷியல் மீடியா பேஜஸ் நம்ம வந்து ஒரு நியூட்ரல் பேஜஸ் மாதிரி நிறைய நடத்திட்டு இருப்பாங்க போல இருக்கு. அந்த பேஜஸ்ல நீங்க எல்லாமே எல்லா கட்சியும் நடத்துறதா இது ஒன்றும் சொல்றது ஆமா, ஆமா, டிஎம்கே ஆமா, எவ்வளவு நியூட்ரல் ஆமா, பேஜஸ் நடத்துறாங்க, ஏடிஎம் நியூட்ரல் பேஜஸ் ஆமா. நடத்துறாங்க, நியூட்ரல் பேஜஸ் மாதிரி நடத்தி அதுல மக்களுக்கு ஒரு கருத்தாக்கங்களை உருவாக்குற சோஷியல் மீடியால உருவாக்கங்களுக்கான வேலைகள் பாக்குறாங்க. கான்ஸ்டிடுவன்சி இஷ்யூஸ் மேபி அவங்க எடுக்கலாம் நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு கண்டிப்பா அந்த ஒர்க் தான் கொடுத்திருப்பாங்க. பட் ஸ்டில் ஒரு 40 பேர் போதுமான எனக்கு தெரியல. இல்ல ஒருவேளை அவங்க குறிவைக்கிற தொகுதிகள் 40 தொகுதி தான் இருக்கு, 50 தொகுதி தான் இருக்கு அப்படின்னு ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ் பண்றாங்களா? இல்ல 234 தொகுதிகளுக்கும் இந்த பசங்களே போதுமானவர்களாக இருப்பார்களா? ஏன்னா கண்டிப்பா பத்தாது. 234 தொகுதி நீங்க வேலை செய்யணும்னா, நீங்க வந்து ஒவ்வொரு தொகுதிக்கும் வந்து ஸ்வாட் எடுக்கணும். ஒருத்தருடைய கான்ஸ்டிடுவன்சில இப்ப இருக்கிற எம்எல்ஏவோட ஸ்வாட் எடுக்கணும். அவருடைய பலம் என்ன? பலவீனம் என்ன? கட்சி தொகுதியோட பலம் என்ன? பலவீனம் என்ன? திமுக எவ்வளவு பலம் பொருந்தியவர்கள்? அதுல சமூக வாக்குகள் எவ்வளவு இருக்கு? நிறைய வேலைகள் இருக்கிறது. அதெல்லாம் செய்யக்கூடிய திறன் படைத்தவர்களாக அவர்கள் தயார் செய்யப்படுவார்களா? ஏன்னா திறன்படுத்தல் சொல்லும்போது நிறைய ட்ரைனிங்லாம் அவங்க கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. இப்ப திரும்ப மெம்பர்ஷிப் வேற புதுசா ஒரு ஆப் போடுறேன்னு சொல்லி சொல்றாங்க. அந்த ஆப்புக்கான வேலைகள் நிறைய இருக்கு. சோ எக்கச்சக்கமான வேலைகள் இருக்கிறது. இந்த இந்த வேலைகள் எல்லாம் மாதவ ஒரிஜினல் தான் செய்ய போகிறாரா? அப்படிதான் அவங்க வந்து சொல்லியிருக்காங்களாங்கிறது தெரியல. அந்த கான்ட்ராக்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு தெரியல. பட் ஆனா கட்சிக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒர்க் பண்ற டீமா தான் இப்போ வரைக்கும் அவங்க இருக்காங்கன்னு பாக்குறேன். இல்ல இதுல இந்த ஆதவ அர்ஜுனா பத்தி ஏன் கேட்கிறேன்னா, இப்ப அண்மையில திருமா கூட ஆதவ அர்ஜுனா குறித்து பேசியிருந்தாரு. வெளிப்படையாவே பேசிட்டாரு. அவர் வந்து அவருடைய பர்சனல் அஜெண்டாவ என் மீது திணிக்கக்கூடாது அப்படின்னு அவர் சொல்ட்டாரு. அப்போ அ ஆதவ் அர்ஜுனாக்கு தாவேக்காவின் மீது அவருக்கு ஒரு பர்சனல் அஜெண்டாவா தாவேக்காவ பண்ண பண்ண வைக்கிறாரா? விஜய பண்ண வைக்கிறாரா? நீங்க எப்படி அத பார்க்கிறீங்க? இல்லங்க நீங்க முதலாக ஆதவ் அர்ஜுனா இங்க வரும்பொழுது அவருக்கே ஒரு பார்வை இருந்திருக்கலாம். எப்படியாவது விசிகவ இந்த பக்கம் கூட்டிட்டு வந்துரலாம். ம், நீங்க ம், வந்து முதலாக மாநாட்டில் பேசிய பொழுது உடனடியாக அதை வரவேற்று எழுதியவர். அன்னைக்கு ஒரு விசிக தான் இருந்தார். விசிக துணை பொதுச் செயலர் ம், இருக்கும் பொழுது அவர் வந்து ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு என்று விஜய் சொல்வது ரொம்ப நியாயமான விஷயம் சொல்லி பேசினாரு. இந்த அம்பேத்கர் ஈவென்ட் நடக்கும் பொழுதும் அவர் விசிகவுடைய துணை பொதுச் செயலர் தான் இருந்தார். இந்த நேரத்துல கூட ம், திருமாவளவரும் இவரும் தான் 2 பேரும் ம், தான் அந்த புக்கை ரிலீஸ் பண்ற மாதிரி இருந்துச்சு. அதற்கு பிறகுதான் வந்து ம். பிரகாஷ் அம்பேத்கர் அவர்கள் வந்தார். இப்படிதான் நமக்கு காட்சியெல்லாம் மாறிதுங்கிறத பார்க்கிறோம். அப்ப அவருக்கு எப்பொழுதுமே தமிழக வெற்றிக் கழகம் விசிக்கும் சேரட்டும் அப்படின்னு ஒரு ஜனநாயக சமயத்தை பார்த்து அதுதான் ஒரு பொலிட்டிக்கல் பாம் போடுவதன் மூலியமாக விசிக்கு வந்துருவாங்க. ம், விசிக்கு வரும்பொழுது கூடவே கம்யூனிஸ்ட் வரும், அப்புறம் அதிமுக வருவாங்க, காங்கிரஸ் வருவாங்கன்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்திருக்கலாம். அந்த கூட்டணி ம். உடையும் அப்படிங்கிறது தொடர்ச்சியா அவரிடம் பல கேள்விகளும் கேட்கப்பட்டது. திருமாவளவன் அவர்கள் ரொம்ப தெளிவா இல்லைங்க. இந்த கூட்டணி உடையாது, இந்த கூட்டணி ரொம்ப இன்டாக்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஒரு பக்கம் போயிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த கூட்டணிக்கான முயற்சிகளை இவர் கடுமையாக மேற்கொண்டார். ஆனால் அது நடக்கவில்லை. அப்போ இந்த நேரத்திலும் வந்து ஆதவ அர்ஜுனா அவர்கள் ஏன்னா அவரு இன்னும் சொல்லப்போனா சீமான் அவர்கள் கூட நடுவுல கேட்டாங்க. அவர் வந்து எடப்பாடி பழனிசாமி குறித்து ஒரு ஒரு சின்ன விஷயம் பேசினார். அவதூறு ஆமாமாமாமா. பேசினார். ஆமா, அப்ப சீமான் ஆமா. கூட ஏங்க ஏன்ட்ட ஏன்ட்ட என்ன கூட தான் துணை முதலமைச்சர் அக்கறைன்னு சொல்லி சொன்னார் அந்த ம், தம்பி. ம், அப்படின்னு சொல்லி ம், சிரிச்சுட்டே ம், போனார். அப்ப அவருக்கு வந்து ம், என்ன யோசிச்சிருக்காரு, ஒரு ஒரு அதிமுக தலைமையிலான கூட்டணியில தாவேக்கா கொண்டு வந்துரலாம். நாம் தமிழரை கொண்டு வந்துரலாம். இவருக்கு ஒரு துணை முதலமைச்சர், அவருக்கு ஒரு துணை முதலமைச்சர். இந்த மாதிரி ஒரு மேபி திருமாவளவனுக்கு ஒரு துணை முதலமைச்சர். இப்படி ஒரு பாஜக ஃபார்முலா மாதிரி 3 துணை முதலமைச்சர், 4 துணை முதலமைச்சர், ஒரு முதலமைச்சர். அப்படின்னு ஒரு ஃபார்முலா ஸ்ட்ராட்டஜியா ஒர்க் அவுட் பண்ணலாம். அப்பதான் இவங்க எல்லாம் ம். சேர்ந்தா திமுக வீழ்த்த முடியும் அப்படின்னு ஒரு ஆங்கிள் யோசிச்சிருக்கலாம். பட் அந்த ஓகே, விஷயங்கள இன்னைக்கு உடைபட்டுருச்சுன்னு நினைக்கின்றேன். இன்னைக்கு வந்து நான் ஓகே. தான் மறுபடியும் சொல்றேன். இவங்க வந்து அதிமுக எதிர்பார்த்தால் கூட அந்த பாஜக அதிமுக கூட்டணி உடையும் நான் நம்பல. இது கடைசி நேரத்துல ம், உடைஞ்சிரும். உடைஞ்சு இவங்க வந்து ம், இங்கிட்டு ம், வந்துருவாங்க. நீங்க இன்னொன்னு அப்படியே இவங்களுடைய ஆசையின்படியே உடையட்டும். உடைஞ்சுச்சுன்னா மக்கள் அத நம்பிக்கையா பார்ப்பாங்களா? ஏப்பா ம், 2024ல நீ வந்து பாஜக உடைச்சுட்டு தனிச்சு போறேன்னு சொல்லி சொன்ன. ஒரு ம், வருஷத்துல திரும்ப பாஜக கூட கூட்டணி போன. பாஜக கூட ம், கூட்டணி போன பிறகு திரும்ப உடைச்சிட்டு வரேன்னு சொன்னா, உங்கள் மேல் என்ன ம். நம்பிக்கை வரும் மக்களுக்கு? எடப்பாடி பழனிசாமிக்கு அது தெரியும். தெரிந்த காரணத்தினால் தான் அவர் வந்து இப்ப வந்து ஏன் அறநிலைத்துறை குறித்து பேசுகிறார்? ஏன் வந்து இந்த அஜெண்டாவ கையில எடுக்கிறார்ன்னா, நம்மளுடைய வோட் பேங்க்ங்கிறது இனிமேல் சிறுபான்மையினர் அல்ல. இது ம், வந்து ம், முழுக்க முழுக்க இவங்க இவங்க சொல்ற மாரி இந்துக்களாக ஒன்றிணையுங்கள் அப்படிங்கிற ஒரு வாதத்தின் ஒரு நீட்சியாகத்தான் அத அவர் கொண்டு போறதுக்காக பிளான் பண்றார். இனி
இந்த ஓட்ஸாவது வரட்டும். ஓர் ஹிந்துத்துவ ஓட்ஸாவது நம்மளை விட்டு போகாம அது பாட்டுக்கு, ஏன்னா அண்ணாமலை கோச்சிட்டு இருக்காரு, அண்ணாமலைக்கு ஒரு வாக்குகள் இருக்கு, அது பாட்டுக்கு விஜய்க்கோ இல்ல சீமானுக்கோ போயிடாம நம்ம பக்கம் வரட்டும், அதை இழுத்து பிடிப்போம்னு சொல்லிட்டு தான் அவர் போயிட்டாரு. அவர் ரொம்ப தெளிவாயிட்டார். அவர் வந்து இதுதான் நம்மளுடைய இந்த கூட்டணி ஜெயிக்குமோ ஜெயிக்காது நமக்கு தெரியாது, பட் இதுதான் நம்ம அஜெண்டாங்கிறது தெளிவாயிட்டார். அப்படி அப்படி இருக்கும் பொழுது இவங்க உடஞ்சு வந்துச்சுன்னா மக்கள் எப்படி நம்பிக்கை சொல்லுவாங்க, நம்பிக்கையா வைப்பாங்க. ஓ பரவாயில்ல, உடச்சிட்டு வந்துட்டாருப்பா, பாஜக உடச்சிட்டாருப்பா, இனிமேல் இவர் தான் நமக்கான ஹீரோன்னு சொல்லுவாங்களா எடப்பாடி பழனிசாமி அவர்களா? அது நடக்கவே நடக்காது. பட் இன்னும் வந்து அவங்க ஒரு மனக்கோட்டை கட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. இது இது உடைய போகுது, காங்கிரஸ் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே மாறுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. அவர்களுக்கான ஆப்ஷன்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மியா தான் இருக்கு. மேபி எடப்பாடி பழனிசாமியோட கூட்டணியில வந்து கடைசி வரைக்கும் ஓபிஎஸும் டிடிவியும் சேர முடியாத நிலை ஏற்பட்டால் இவங்க யாராவது இந்த பக்கம் வரலாம். ஆனால் இவர் ஏற்றுக்கொள்கிறார்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஏன்னா ஒரு பேகேஜ் தான். அவங்க சில நேரங்கள்ல அவங்களும் ஊழல் குற்றச்சாட்டு அந்த பிரச்சனைகள் எல்லாம் இருக்கு, ஏற்றுக்கொள்வார்களா? பாமக ரெண்டா உடையுது, உடைஞ்சு ஒரு பக்கம் யாராவது விஜய் பக்கம் வந்தார்கள்னா அவர்கள் சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இப்ப வரப்போறது அன்புமணி ராமதாஸ் அவர் வந்தாருன்னா விஜய் அவர்களை முதலமைச்சர் வேட்பாளரை ஏற்றுக்கொள்வாரா? இப்ப சீனியர் ராமதாஸ் வந்தாருன்னா அவர் விஜய் அவர்கள் முதலமைச்சர் வேட்பாளர், நிறைய இஃப்ஸ் அண்ட் பட்ஸ் நிறைய இருக்குதுல. சோ அதனால அவருக்கான ஆப்ஷன் வந்து ரொம்ப லிமிட்டடா தான் இருக்கு. அதனாலதான் அவர் இன்னும் கூடுதலாக கடுமையாக உழைக்கணும்னு நான் பார்க்கின்றேன். நீங்க மற்ற கூட்டணி கட்சிகள் நம்பியெல்லாம் நீங்க அவங்க பார்த்துக்குவாங்கன்னு இருக்கவே முடியாது. நீங்க தான் முக்கியமான கட்சியாக இந்த கூட்டணி என்று அமைந்தால் கூட நீங்க தான் இருக்கப் போகிறீர்கள் என்பதை உணர்ந்து அவர் கடுமையாக வேலை செய்ய வேண்டும். உங்களுடைய நிலைப்பாடு என்ன? நீங்க வந்து இப்போ கட்சியிலிருந்து விலகி இருக்கிறதா சொல்றீங்க, தவிகால இருந்து. உங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? நீங்க என்னென்ன ஸ்டெப் எடுக்க போறீங்க? நீங்களே ஒரு ஐடியா தான் கொடுங்க, என்ன பண்ணலான்ட்டு. அதுலதான் நான் இருக்கேன். ஏன்னா ஏன்னா சில பேர் வந்து திமுக போக போறாரு, சில பேர் அதிமுக போக போறாரு, சில பேர் வேற கட்சிக்கு போக போறாரு. இன்னைக்கு நான் அரசியல் விமர்சகரா இருக்கேன். நான் வந்து ஒரு ஒரு எந்த கட்சியிலையும் பயணிக்காம ரொம்ப வந்து கேர்ஃபுல்லா இண்டிபெண்டா சந்தோஷமா நிம்மதியா இருந்து ஒரு வருஷமா அந்த மன நிம்மதி எல்லாமே போயிருச்சு. ஏன்னா நான் எதிர்பார்த்து வந்ததுங்கிறது இந்த கட்சிகள்லாம் காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டாம், புதிய கட்சிகள் நம்ம போய் இந்த கட்சியில யாருக்காலையும் விட வேண்டிய அவசியம் இருக்காது, இந்த கட்சியில வந்து நம்ம சுதந்திரம் இருக்கும்னு நினைச்சுதான் நம்ம போறோம். நம்ம அதாவது எல்லா கட்சிகளும் கட்டுப்பாடுகள் இருக்கும், எல்லா கட்சியும் காம்ப்ரமைசஸ் இருக்கும், பட் அந்த லெவல் ஆஃப் காம்ப்ரமைஸ் ஒண்ணு இருக்கு இல்லையா, அது வந்து பெருசா இருக்காதுன்னா இது நான் அப்பா அவனே பரவாயில்லப்பா அவனோட மோசமா இருக்கான்ப்பாங்கிற அளவுல தான் தாவேக்கா செயல்பட்டு இருக்கு. நீங்க வந்து அங்க அங்க போனா நீங்க வந்து காலில் விழுகணும், அங்க வேற ஒருத்தர் காலில் விழுகணும், இங்க வேற ஒருத்தர் காலில் விழுகணும். அங்கேயும் வந்து நீங்க உங்க தலைவர்களை புகழ்ந்து நீங்க துதிப்படணும், இங்கேயும் வந்து எல்லாமே எங்கள் ஆசான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவரை நீங்க புகழணும். அப்படின்னா என்ன பெரிய வேறுபாடு நீங்க கொண்டு வந்துட்டீங்க? நீங்க ஆனா அதே புசி ஆனந்த் அவர்களை ஒரு அரசியல் ஆசானாகத்தான தாவேக்கா ஒரு ஒரு தரப்பினர், எல்லாருமே சொல்ல, ஆனா ஒரு தரப்பினர் வந்து ட்விட்டர் எழுதுறத பார்க்க முடியுது. அரசியல் ஆசான்னு எழுதுறாங்கல்ல. நான் இது சொல்ல வேணாம்னு நினைச்சேன். வந்து வேண்டாம் விடுங்க. அது அது எந்த அடிப்படையிலங்க சொல்றாங்க? அவர் அரசியல்ல அப்படி என்ன பெருசா சாதிச்சு வந்திருக்காரு? அந்த தொகுதி வந்து புசி தொகுதி வந்து பயங்கரமான தொகுதி. அந்த தொகுதியில வந்து நான் லட்சக்கணக்கான வாக்குகள் வித்தியாசத்துல ஜெயிச்சுட்டு வந்திருக்கேன், பல மக்கள் பிரச்சனைகளை நான் பேசி நான் தீர்த்து வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னார்னா ஓகே, அவர் பெரிய எம்எல்ஏ அப்படின்னு விஜய் அவர்கள் வேண்டாம் நம்பலாம். நம்மளுக்கு தெரியும் அந்த புஷிங்கிறது வந்து எவ்வளவு பெரிய தொகுதி, அது பஞ்சாயத்து அளவுல கூட இல்லாத ஒரு தொகுதி, ஒரு 2000-3000 ஓட்டு வாங்கினா கூட அங்க ஜெயிச்சிடலாங்கிறது தெரியும். அவர் யாருடைய ஆதரவு ஜெயிச்சாரு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதனால அரசியல் ஆசான்ங்கிறது அவர் அப்படி பட்டம் சூட்டிக்க விரும்புறார். அதற்கு ஒரு கும்பல் வச்சிருக்கார். அந்த கும்பல் வந்து தொடர்ச்சியாக ஒரு அரசியல் ஆசானேன்னு புகழ்ந்துகிட்டே இருக்கும். ஆசானை கொண்டு போய் டீ கடை திறந்தவங்க ஆசானே, சலூன் கடை திறந்தவங்க ஆசானேன்னு அது தொடர்ச்சியா நடந்துகிட்டே இருக்கும். அதெல்லாம் வந்து அது அதான் சொல்றேன், நீங்க வந்து ஒரு ஒரு மாற்றத்தை முன்வைக்கின்ற ஒரு கட்சியாக, ஒரு புதிய தலைமுறைக்கான கட்சியாக வருகின்ற கட்சிகள் இப்படித்தான் செயல்பட போகிறதுன்னா இருக்கிற கட்சிகளே பரவாயில்லைங்கிற ஒரு தோற்றம் வந்துவிடும். அதற்கு நீங்க நான் புதிய கட்சி, நான் ஒரு புதிய நான் விஜய் மேல எந்த குற்றச்சாட்டும் வைக்கல. நீங்க பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் அவர் காலில் விழ சொல்றாரா? இல்ல. அவர் வந்து எப்பா என் காலில் விழு, நீ என்ன புகழ்ந்து பேசு, என்ன வந்து நீ தளபதி தளபதி. ஆனா இன்னைக்கு சிக்கவே இல்லாம வெற்றி தலைவர் இவங்களா பட்டம் சொல்லிக்கிறாங்க. இந்த எடப்பாடி பழனிசாமிக்கும் ஸ்டாலின் அவர்களுக்கும் கொடுக்குற மாதிரி பட்டத்தை கொடுத்தாரு. என்ன வெற்றி தலைவர்? வெற்றியை ப்ரூவ் பண்ணுங்க, தானா நீங்க வெற்றி தலைவர். வெற்றியை பெறாம சும்மா என் பட்டம் சூட்டிக் கொள்வதில் அதான் சொல்லல, மற்ற கட்சிகளை போல இவங்களும் அதே மாதிரியான விஷயங்களை செய்வதில் எந்த அர்த்தமும் கிடையாது. ஏற்கனவே தளபதினு ஒரு பட்டம் இருக்கு, சினிமாவில் வந்த பட்டம், அந்த பட்டத்தை வச்சுக்க வேண்டியதான். இன்னும் வெற்றி தலைவர் இன்னொரு பட்டம் பேர் எனக்கு வேணும்னு அவர் கேட்கவே இல்லை. இவங்களா வந்து மறுபடியும் அதை திணிக்கிறதுக்கான வேலைகளை பார்த்துட்டு இருக்காங்க. எந்த வேறுபாடுகளும் இல்லாமல் தான் இந்த கட்சியும் பயணித்துட்டு இருக்கு அப்படின்னு நான் பார்க்கணும். அதனால என்னுடைய முடிவுங்கிறது இன்றைய நம்ம பேசிட்டு இருக்க இந்த நேரத்தில் நான் ஒரு அரசியல் விமர்சகராக நான் வந்து பயணிச்சுட்டு இருக்கேன். எதிர்கால முடிவுங்கிறது உண்மையிலே எனக்கு தெரியலைங்க. நான் வந்து ஏதாவது கட்சிகளுக்கு பயணிப்பேனா, போவேனா, மாட்டேனா அப்படிங்கிறது எல்லாமே ரொம்ப ஆழ்ந்து சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயமா தான் பார்க்கின்றேன். ரொம்ப வருஷமா அதெல்லாம் தவிர்த்துட்டு வந்துட்டு தான் ஒரு நம்பிக்கையா ஒரு கட்சியில் சேர்கிறோம். அந்த கட்சியும் சரியில்லை என்னும் பொழுது நம்ம வந்து அடுத்தடுத்து கொஞ்சம் நிதானமாக தான் யோசிச்சு முடிவு எடுக்கணும்னு பாருங்க. நன்றி. பொறுமையா நிறைய விஷயங்களை பகிர்ந்திருக்கீங்க. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி.